இதோ இது நைட்டு ஊற வச்சு உளுந்து, இது கடையில் வாங்கின உளுந்து. சொன்னல ஊற வச்சா அது கஷ்டமாக தான் இருக்கும் பூச்சி. இப்போ தான் நான் நீங்கள் உரிச்சு போட்டேன். சூப்பர்ல. அது கம்மி அது கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கா பக்கா. ஆனால் என்னன்னா ஆஃபாக இருக்கு பார்த்தீங்களா. இது கடை உளுந்து, இது நம்ம உளுந்து. நம்ம உளுந்து தான் கொஞ்சம் நல்ல வெள்ளையாக இருக்கு. இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி வடை செய்ய போகிறோம். இந்த உளுந்தில் வடை செஞ்சு சாம கிறிஸ்பியாக வரும். பார்த்தீங்களா மாவு ரெடி. ரொம்ப பேஸ்ட் அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்க வடைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வடை போட்டு காமிக்கிறேன். ஓ பாருங்கள், வடை ரெடி ஆகிட்டு. என்னடா கிச்சன் குப்பியாக இருக்குன்னு என்ன பார்க்காதீங்க. குக் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். டிஃபன் ரெடி, வடையும் ரெடி. வாங்க சாப்பிட்டு போகிறோம். சாம்பார்லாம் போட்டுக்க மாட்டியா? வெளியே கொஞ்சம் வெளியே கரைச்சி உள்ள சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரி சரி சாப்பிடு, என்ஜாய் பண்ணு.